டப்பிங் வெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்றாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவரோட டைரக்ஷன்ல நீங்க நேரடி படம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? மோகன்லால் சார். எனக்கு புரியல. இல்ல அவரு கூப்பிடல, நான் என்ன பண்ணுவேன்? Prithviraj sir, this is for you. இல்ல இல்ல சார், அவர் ஒண்ணுமே சொல்லல. Prithviraj sir, right here. Yeah. This is for you. Sir, you had kind of put out a video introducing all the characters for 30 days. And in that, while introducing your character, you said that as a director, this film, the first part was kind of complicated because there were several characters in it. And the second part is going to be even more complicated because more characters are going to come out. For someone who's not watched the first part, will it be possible for them to understand the story? Yeah, good question actually. So I have also answered this in multiple platforms across our promotional campaign. In the padam vandu design pannirukra vidame vandu my writer Murali Gopi and I, we are very particular. Idu a standalone film kuda this should be able to exist. Adhe quality idoda in the franchise oda third part appadina pannum aasai irukku. So for the question that you asked me, ama first part paakhlena kuda you will completely understand the plot, story, narrative, everything of second part. Ama neenga theater la ukandittu irukumbodhu oruvela if someone claps for a particular dialogue, somebody who's not seen the first part might think, hey, idukku poi tatrengra oru thought would come. Like little recall, throwbacks, appadiyella irukkiradhu mela it's it's a completely standalone film. But having said that, idukku vandu na first part mudiyumbodhu ஒரு செகண்ட் பார்ட் இல்லைன்னா கூட the story is completeங்கிற மாதிரி ஒரு ஆர்க்ல தான் போய் முடிச்சிருக்கோம் அந்த படம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் டேக்கன் அ சான்ஸ் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது. தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ எம் ஹோப்பிங் ஃபார் இஸ் தட் செகண்ட் பார்ட் பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து இந்த படம் பார்த்துட்டு அந்த படம் பார்க்கணும்னு நினைச்சு they should go and revisit that filmங்கிறது தான் என்னோட ஆசை. ஐ ஹோப் that happens. Prithvi sir, here. Sir, Rajesh. டியூரேஷனா நான் எடுத்த படம் 2 hours and 49 minutes சார். நம்ம படத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு 20 minutes தேங்க்ஸ் கார்டு எல்லாம் போடுவாங்கல்ல மாதான் அந்த ஸோ 3 hours வரும் ஆக்சுவலி. Prithvi sir, Prithvi sir, இது வந்து கேரளா பாலிடிக்ஸ் பத்தி மட்டுமா இருக்குமா இல்ல தமிழ் ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்? இந்த படம் பொலிட்டிக்ஸ் பத்தியே கிடையாது அம்மா. அது இல்ல ஒரு டயலாக் அது. ஆமா, சோ ஈவன் ஃபார் ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க அந்த படத்தை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா சொல்ற கதைக்கு ஒரு பேக் டிராப் டிவைஸா பொலிட்டிக்ஸை யூஸ் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் அபவுட் பாலிடிக்ஸ். இட்ஸ் நாட் அ ஃபில்ம் தட் இஸ் அ ஸ்டோரி தட் இஸ் எக்ஸிஸ்டிங் வித்தின் பாலிடிக்ஸ். ஆமா, பேக் டிராப் பொலிட்டிக்ஸ் இருக்கும். ஆமா, இப்போ நான் இது கேரளாவில இருந்து வர படம்ங்கிறதுனால பேக் டிராப் இஸ் கேரளா பாலிடிக்ஸ். பட் அதுல சொல்லக்கூடிய கதை வந்து எந்த நாட்டிலையும் எந்த பொலிட்டிக்கல் சினாரியிலையும் இனிமே பொலிட்டிக்ஸ் இல்லாம இன்னொரு சினாரியில கூட உங்களுக்கு அந்த கதை இமேஜின் பண்ணிருக்கலாம். So it's that way quite neutral in its existence, I would like to believe. Prithvi sir, Rajesh. Yes. Trailer very istapattu, all the best. Thank you. இந்த சேவியம் bro ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரெய்லர்ல வந்து ஒரு விஷயம் இது பண்ணிருந்தீங்க, அந்த ரஜினியோட பாலிடிக்ஸ் விஷயத்தை பத்தி அதுல இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. சோ ரஜினி சார் ரஜினி சார் 1990 நடந்த தேஸ் கடன் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஹைலைட் பண்ணிருந்தீங்க இல்லையா? சோ அது வந்து ரஜினி சார் மீட் பண்ணும்போது ரஜினி சார் பத்தி சொல்லியிருந்தாரா இல்ல சௌந்தர்யா ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? இல்ல சார் கிட்ட சொல்லல. ஐ மீன் ஐ டோன்ட் எனக்கு தெரியல, அது உண்மையா கூட எனக்கு தெரியல. எங்கேயோ படிச்சது அப்படி அவரோட வண்டி ஏதோ பிளாக் பண்ணிடுச்சு, சோ பயங்கரமா கும்பல் வந்துங்கிற எங்கேயோ ஐ ரெட் இட் சம்வேர். And when we were devising Lal sir's entry in part 1, எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. I thought that would be a nice incident to get inspired from as a filmmaker. அது எங்களுக்கு வந்து for us in Kerala we have only read about it. அப்படி ஒரு legend அவ்வளவுதான். ரஜினி சார் வந்து பார்க்க போனது வந்து I had just finished taking the final out of my trailer from Radhakrishnan sir's studio. So எடுத்து முடிச்ச உடனே I wanted to show him my trailer first. ஏன்னா நடுவில் வந்து I had the opportunity to do a film with him and I could not. என்னால் pull off பண்ண முடியல. So I called Soundarya and I asked her if I can come and show him. And he was very gracious. அவர் வீட்டில் வந்து இன்வைட் பண்ணி and he saw the trailer multiple times and நிறைய வார்த்தைகள் பேசினேன் and I'll never forget it. சார் Prithvi sir, இங்கே சார்
Sir, yes, sir. இதும் Yes, sir. So, first of all, congrats and all the best for a big hit. Thank you so much. Thank you. சார் இப்போ வந்து ஆக்சுவலாக லால் சார் மஞ்சு மேம் எல்லாமே தமிழ் ஆக்ட்ரஸ்ன்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குறேன். இன்கேஸ் லூசிஃபர் 3 எடுக்கிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில இருந்து ஏதாவது ஒரு ஆக்டர் கூட ஆட் பண்ணிக்க முடியுமா? ஏன் 2 இருக்கு? அப்படியா? ஆமா. ஓகே. Kishore இருக்காங்க, and then there are, I think there are multiple people from Tamil speaking actors, maybe not big stars, நிறைய பேர் இருக்காங்க. இல்லை சார், இப்போ சிவகார்த்திகேயன் அண்ணாவா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி யாராவது சார் கூட நடிக்கிற மாதிரி. தெரியல. 3 வந்து சொல்லி ரைட்டிங், யூ ஹேவ் an ஐடியா. ஒன்ஸ் அந்த ஒரு நரேட்டிவ் ஃப்ளஷ் பண்ணி வரும்போது ஒரு தமிழ் ஆக்டரா இருந்தா கண்டிப்பா ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் சிவகார்த்திகேயன் and all those people. எவ்வளோ சார் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு தெரியணும்ல, எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கிங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணீங்க, கமல் சார் கூட என்ன கூட ஒர்க் பண்ணீங்க, விஜய் கூட ஜில்லாவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹீரோ மலையாளத்தில் அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. எப்படி உங்களுக்கு இந்த மனசு வருது இந்த மாதிரி கேரக்டர் பண்ண? ஐ எம் an actor. எனக்கு சிங்கிள் திங், அதுக்கு கெஸ்ட் ரோல் அதொന്നും இல்லை. அതൊരു திஸ் இஸ் லைக் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அவர் கல்ச்சர், யுவர் லவ், யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். அது அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணலாம், இஃப் யூ ஹேவ் த டேட்ஸ். இது டெஃபினெட்லி ஐ வில் ஒர்க். சின்ன ரோலுக்கு யாராவது கொடுத்தா கூட நான் ஒர்க் பண்ணும், இஃப் ஐ கெட் த டைம். தேங்க்யூ. மோகன்லால் சார், ஆக்சுவலாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலையாள சினிமா வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் தகவல் பரவிட்டு இருக்கு. ஆனால் பட் எம்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 2000 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கல. நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது மாதிரி ஜெயம் பராஜயம் எல்லாம் வரும். அதுக்காக க்ளோஸ் பண்ண முடியுமா ஒரு இண்டஸ்ட்ரி? இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். இல்லை, எத்தனை பேரோட பிளட் அண்ட் ஸ்வெட் தான் அந்த இண்டஸ்ட்ரி. தப்பா நினைக்காத, இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லிவிடாதுங்க. சார் மோகன்லால் சார், சார் இங்க இப்போ சபரிமலைக்கு போயிட்டு மம்முட்டி சாருக்கு உடல் நலம் தேரணும் அப்படின்னு நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த ஆழமான நட்பு பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சார். அதுக்கு இதுக்கு சொல்லணும். சபரிமலை போய் நான் அவருக்கு வேண்டிட்டு வீடிட பூஜா, அது தேவசம், அந்த தேவசம் போர்டில் யாராவது somebody leaked that receipt to the press. அது எதுக்கு சொல்லணும்? இட்ஸ் ஆல் வெரி பர்சனல் இல்லையா? உங்களுக்காக ஒரு ஆள் ஒரு ப்ரே பண்ணுறது வை ஷுட் யூ டெல் இல்லை? நிறைய பேர் பாருங்க, ஐ வில் ப்ரே ஃபார் யூ என்னது அப்படியே வேற ஏதாவது பேசிட்டு இருக்கும். இஃப் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொன்னால் யூ மஸ்ட் ப்ரே இல்லையா? ஸோ அது மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவர், என்னோட ஒரு பிரதர். ஸோ இட்ஸ் நத்திங் ராங். உங்களுக்காக நான் ப்ரே பண்ணலாம் சார். உங்களை பார்த்தாலும் ஒரு சபரிமலை சாமி மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். சார் அதே கேள்வியோட கண்டினியூ சார். மம்முட்டி சார் நாங்கள் தமிழ்நாட்டிலேயே நிறைய நாங்கள் வந்து கொண்டாடுறோம், இது பண்ணுறோம். மம்முட்டி சாரோட ஹெல்த் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய வந்து இதாகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க, உண்மையிலே அவர் எப்படி இருக்காரு உங்கள்கிட்ட பேசினாரா? ஹீ இஸ் ஃபைன். அவ்வளோ திஸ் இஸ் அவருக்கு என்னமோ சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது, எல்லாருக்கும் இருக்கும், அது மாதிரி தான். நத்திங் டு வரி. ஓகே, தேங்க்யூ. Prithvi sir. Here. Yes. Anupama from Deccan Chronicle. Hello, hi. Congratulations and for the entire team. From morning, the internet has been buzzing with the news like, the advance booking for Emran is 6.5 lakhs and it has crossed 10.8 crores, which is unheard and even for a Bollywood film. So how do you feel about that? Well, I mean, like just before I came here is when my producer called me and said, we have just crossed 60 crores, I mean globally, worldwide. So all of us were quietly confident that the film would be met with a lot of excitement and anticipation, but this is way beyond our dreams. So imagine, உண்மை சொல்ல போனோம்னா இது எதிர்பார்க்கல actually. இது வந்து ஒரு very successful film or a follow-up, and the excitement இருக்கும், all that we knew, but this is just way beyond anything that we could have imagined, and I'm very, very humbled and thankful for it, and I hope on 27th we live up to all these expectations that you have placed upon us. Thank you. Yes.